ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான மசாலா எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பவுலில் 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த எக்குக்கான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட் 3 ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எக்கில் இந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இதில் நம்ம தாளிப்புக்கு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக ஆனியன், டொமேட்டோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். ஸோ இன்றைக்கி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதை தேவையான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. எல்லாத்தையும் பாஸ்தா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், முட்டையிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மாதிரி கலரி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்குன்றதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் கூடும் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சைடில் இந்த மாதிரி பாஸ்தாவை தள்ளி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயிலில் இப்போ நம்ம முட்டை கலவையை அடித்து வச்சோம் இல்லையா, அது ஊற்றிக்கலாம். ஏன் நான் சென்டரில் எண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா, நம்ம தனியாக ஒரு பேன் வச்சு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கூட நம்ம எக் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாஸ்தாவோட நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது டேரெக்டாக நம்ம பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. ஸோ முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். ஸோ தெரியுதுங்களா, ஓரளவுக்கு நல்லா வெந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள் முட்டை. ஸோ இப்போது நம்ம பாஸ்தாவோட மொத்தமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாஸ்தாவோட நல்லா எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் தனியாக முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா முட்டை தனியாக பாஸ்தா தனியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை சாப் பண்ணி அதில் மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான மசாலா பாஸ்தா, எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்கோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.